ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच लोकेऽस्मिन् विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन सांख्यानां कर्मयोगेन योगिनाम्। भगवान श्री कृष्णர் அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். அர்ஜுனனின் கேள்வி என்ன? தாங்கள் ஞான யோகத்தை புகழ்ந்து பேசுகிறீர்கள், ஆனால் என்னை ஏன் இந்த கோரமான கர்மத்தில் தூண்டுகிறீர்கள்? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய உபதேசம் முரண்படுவது போல எனக்கு தெரிகிறது. எனக்கு தெளிவாக எனக்கு எது நல்லதோ, எது எனக்கு ஸ்ரேயஸோ அதை உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்தித்துக் கொண்டார். இப்போ பகவான் சொல்ல தொடங்குகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனனை அழைப்பதே ரொம்ப அழகா கூப்பிடுறார். ஹே அனக. அனகன்னு சொன்னா பாபமற்றவனே, அகம்னு சொன்னா பாபம். அனக அப்படின்னா பாபம் இல்லாதவனே, புண்ணியசாலியே அர்ஜுனா கேள். அஸ்மின் லோகே இந்த உலகத்தில், மயா என்னால், த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா இரண்டு விதமான வாழ்க்கை முறைகள் முன்னால் உபதேசிக்கப்பட்டன. முன்பு படைப்பின் துவக்கத்தில் என்னால் உபதேசிக்கப்பட்டன. புரோக்தானா என்ன? வேதத்தின் வாயிலாக உபதேசிக்கப்பட்டன. வேதாத்மனா மயா புரோக்தா, வேத வடிவமான என்னால் உபதேசிக்கப்பட்டன. அதாவது படைப்பு தொடங்கும் பொழுதே இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளுடன் இது படைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாங்கியானாம் ஞானயோகேன. ஞானயோகேன அப்படின்னா என்ன? ஞான யோகத்தின் வாயிலாக, சாங்கியானாம்னா உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்கு ஞான யோகத்தின் வாயிலாகவும், யோகினாம், யோகினாம்னா உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களுக்கு, யார் இன்னும் மனப்பக்குவம் பெறலையோ அவர்களுக்கு தான் யோகிகள்னு பேர். அவர்களுக்கு கர்மயோகேன, கர்மயோகத்தின் வாயிலாகவும், அதாவது உள்ளத்தை பக்குவப்படுத்தியவர்களுக்கு ஞான யோகத்தின் வாயிலாகவும், உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களுக்கு கர்மயோகத்தின் வாயிலாகவும் இரண்டு விதமான வாழ்க்கை முறைகள் என்னால் உபதேசிக்கப்பட்டன. வேதங்களின் வாயிலாக உபதேசிக்கப்பட்டன. இதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இரண்டு விதமான சாதனைகள், இரண்டு விதமான வாழ்க்கை முறைகள் என்பது. முதல்ல இரண்டு விதமான சாதனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று கர்மயோகம், மற்றொன்று ஞான யோகம். கர்மயோகம்னா என்ன? செயல்ல விருப்பு வெறுப்பு இல்லாம, செயலுடைய பலன்லயும் விருப்பு வெறுப்பு இல்லாம, இறை வழிபாட்டு உணர்வுடன் செயல்களை செய்யறதுக்கு கர்மயோகம் அப்படின்னு பெயர். அதாவது உலகியல் பலன்களை விரும்பாமல் உள்ள தூய்மையின் பொருட்டு செயல் புரிதல் கர்மயோகம். இது நம்ம 2வது அத்தியாயத்திலே பகவான் நிறைய உபதேசிச்சார். இந்த கர்மயோக வாழ்க்கை முறை, இந்த கர்மயோக சாதனையை கடைபிடித்தால், இங்க சாதனை, கர்மயோகம் என்ற சாதனையை கடைபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, உள்ள தூய்மை கிடைக்கும், பக்குவம் கிடைக்கும், மனம் பக்குவம் பெறும், வேதாந்தம் கற்பதற்குரிய தகுதிகளை பெறும். இதுதான் கர்மயோகம். அப்புறம் ஞான யோகம் என்றால் என்னன்னா, உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்கு, யாருக்கெல்லாம் அந்த வேதாந்தம் படிக்கிறதுக்குரிய தகுதி இருக்கோ, அதாவது எது நிலையானது எது நிலையற்றதுன்ற ஒரு தெளிவு, விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், இந்த மாதிரி புலனடக்கம் இருக்கணும், முமுட்சுத்துவம் இருக்கணும். இது போன்ற தகுதிகளுடன் ஞான யோகத்துல என்ன செய்யணும்னா, தகுந்த ஆச்சாரியரை நாடி குருமுகமாக வேதாந்த சாஸ்திரங்களை தொடர்ந்து கற்க வேண்டும். அதுக்குதான் ஞான யோகம்னு பேரு. ஞானம் என்பது நம்ம கண்ணை மூடி தனியா உட்கார்ந்தா தியானத்துல எல்லாம் ஞானம் வராது. ஞானம் என்பது குருமுகமாக பெற வேண்டியது. வேதாந்த சாஸ்திரங்களை தொடர்ந்து கற்பதால் நாம் பெறுவதுதான் ஞானம். அப்படி தொடர்ச்சியாக பல வருடங்கள் கற்றல், கேட்கிறோம் இல்லையா, பிரேயர்ஃபுல் லிசனிங்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் ஸ்ரவணம் என்று பெயர். இந்த ஞான யோகம் என்பதில் 3 சாதனைகள் இருக்கின்றன. ஒன்று ஸ்ரவணம், அடுத்தது மனனம். கேட்கும் போது நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகங்களையும் முறையாக நம்ம கேட்டு தெளிந்து கொள்ளணும். சந்தேகத்தோடையே இருக்கக்கூடாது. எவ்வளவு நம்ம சாதாரணமான ஒரு சந்தேகத்தை கேட்டா கூட நம்ம குருமார்கள் கருணையோட நமக்கு அதை தெளிவுபடுத்துவாங்க. சில சந்தேகங்கள் காலப்போக்குல கேட்கவே நமக்கு தெளிவடையும். அப்படி சந்தேகங்களை தீர்த்து கொண்டு ஒரு தெளிவான அறிவை பெறுதல், அதுதான் மனனம். அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னு சொன்னா நம்ம பெற்ற ஞானத்தை ஆழ் மனதிற்கு கொண்டு செல்லும் பயிற்சி. அந்த ஞானத்தின் மயமாக
நாம் ஆகிறதுதான் ஞான நிஷ்டான்னு பேர். அதுதான் மோட்சத்தை தரும். ஞானம், ஞான நிஷ்டை, மோட்சம். ஆக 2 சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். ஞான யோகத்துல ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 சாதனைகள்ல நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இல்லை. அதாவது நான் கர்மயோகம் மட்டும் பண்றேன், எனக்கு ஞான யோகம் வேண்டாம், இல்ல நான் டைரக்டா ஞான யோகம் பண்றேன் அப்படிலாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. கர்மயோகத்தை செய்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அது மூலம்தான் நமக்கு உள்ள தூய்மை கிடைக்கும். மனசு அப்படித்தான் பக்குவப்படும். பிறகு ஞான யோகத்துக்கு வரணும். ஞான யோகத்துக்கு வந்தால்தான் மோட்சம். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆக 2 விதமான சாதனைகள்ல நான் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. 2ஐயும் செய்துதான் ஆகணும். முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அப்புறம் ஞான யோகம். இந்த ஆர்டர் ரொம்ப கிளியரா இருக்கணும். இது 2 விதமான சாதனைகள். 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. நம்முடைய சாஸ்திரங்கள்ல தனி மனிதனுடைய வாழ்க்கையை 4ஆக பிரிச்சிருக்காங்க. முதல் கால் பகுதியில கல்வி கற்கணும். அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று பெயர். ஆசிரமம்னு சொன்னா குழப்பம் இல்லாத தெளிவான வாழ்க்கை முறை என்று அர்த்தம். அடுத்த கால் பகுதியில கல்வி கற்ற பிறகு திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று அவர்களுக்கும் தர்மங்களை கற்றுக் கொடுத்து மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரிய செயல்கள்லாம் அங்க நிகழும். எங்க கிரகஸ்த ஆசிரமத்துல. அந்த இல்லறம் என்பது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இல்ல, மன தூய்மையின் பொருட்டும் மனப்பக்குவத்தின் பொருட்டும் அது கர்மயோகத்திற்கான உகந்த வாழ்க்கை முறை இல்லறம் என்பது. அப்புறம் 3வது வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொன்னா தவ வாழ்க்கை. வாழ்க்கையில கடமைகள்லாம் ஓரளவு நிறைவு செய்த பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ தவத்தை மேற்கொள்ளுதல், சாஸ்திர விசாரத்திற்கு நிறைய நேரம் கொடுத்தல். பிறகு சந்நியாச ஆசிரமம், சந்நியாசம் எடுத்துக்கொள்ளுதல். இப்படி 4 விதமான வாழ்க்கை முறைகள். இதுல குறிப்பா சொல்லணும்னா இல்லறம், துறவரம் 2 விதமான வாழ்க்கை முறைகள். இதுல நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. எது? இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாவே இருக்கேன்னு சொன்னா இருக்கலாம். பிரம்மச்சாரியாவே இருந்து கொண்டு கர்மயோக வாழ்க்கை முறை, கர்மயோகத்தை நன்றாக கடைபிடித்து அப்புறம் ஞான யோகத்தை சாதனைகள் எல்லாம் செய்து குருவிடம் சென்று சாஸ்திரங்களை கற்று மோட்சம் அடையலாம். ஞானத்தை பெற்று மோட்சம் அடையலாம். ஒருத்தர் இல்லறத்துல இருக்கார். இல்லறத்துல இருந்து கொண்டே நான் துறவரம்லாம் மேற்கொள்ளல, ஆனா இல்லறத்துல இருந்து கொண்டே நான் ஞான யோக சாதனையும் செய்கிறேன், கர்மயோகத்தை செஞ்சு மனப்பக்குவம் அடைந்த பிறகு ஞான யோகத்தையும் நான் செய்கிறேன், நன்றாக செய்யலாம். இல்லற ஞானிகள் நிறைய உண்டு. அது நம்ம கீதையிலே பார்க்க போறோம். இல்லறத்திலிருந்து ஞானத்தை அடைவதும் சாத்தியம், மோட்சத்தை உணர்வது சாத்தியம். அடுத்தது இல்ல நான் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறேன்னு ஒருத்தர் சொல்லலாம். இல்ல நான் இல்லறத்திலிருந்து நேரா நான் துறவர வாழ்க்கையை மேற்கொள்றேன்னு சொல்லலாம். அது தகுந்த குருநாதர் அனுமதி கொடுத்தால் துறவர தீட்சையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நிறைய சாதுக்களை பார்க்கிறோம் இல்லையா? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரடியாக திருமணம் செய்து கொள்ளாமல் இல்லறத்தில் புகாமல் நேரடியாக அவர்கள் துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அதுவும் பாசிபிள். வாழ்க்கை முறையில நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது, சாய்ஸ் இருக்குங்க. ஆனா சாதனைகளில் நமக்கு தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இல்லை. இப்ப இல்லறம்னு சொன்னா அது கர்மயோக பிரதானமான வாழ்க்கை முறை. அங்க நன்றாக மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். துறவரம்னு சொன்னா அது ஞானயோக பிரதானமான வாழ்க்கை முறை. அதனாலதான் பக்குவம் அடைந்த பிறகுதான் நம்ம துறக்க முடியும். பக்குவம் இல்லாம துறந்தா அந்த துறவு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப துக்கத்தை கொடுக்கும்னு கிருஷ்ணரே பின்னாடி சொல்லுவார். ஆக பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்வது என்ன அப்படின்னா, நான் 2 விதமான வாழ்க்கை முறைகளை நான் வேதங்களின் வாயிலாக நான் உருவாக்கினேன், என்னால் உபதேசிக்கப்பட்டது. ஒன்று கர்மயோக பிரதானமான கிரகஸ்த ஆசிரமம், இன்னொன்று ஞானயோக பிரதானமான சந்நியாச ஆசிரமம். இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகள், 2 விதமான சாதனைகள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சாதனைகள்ல தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை முறையில் தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.